டாடா ஐபிஎல் 2026 சீசன் 19 ஓட 55 நம்பர் இந்த மேட்ச் அண்ட் May 11th 7:30 PM பஞ்சாப் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் தர்மசாலாவில் வித் 23,000 சீட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸை ஜெயிச்சிருந்தாங்க, சூஸ் டு பவுல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அந்த நியூ பாலை பார்த்திங்கன்னா டெல்லிக்காக எடுக்கிற அந்த பவுலர் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸுங்க பிரியான்ஷ் ஆர்யா. ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டார்க்கை டேக் டவுன் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு புவர் பாலு 5 வைட், கேஎல் ராகுல்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 6-4 22 ரன்னுங்க ஃபஸ்ட்டு ஓவர்லேயே. ஸோ செகண்ட் ஓவர் ஆக்யூப் நபி அவர் போட வந்தார். அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா அவரையும் டேக் டவுன் பண்ணாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிள்ஸ் தான். ஸோ 12 ரன் ஓவர் 2 overs 34 ஃபார் நோ லாஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் லுங்கி நிகிடி வந்தார். அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா பேக் டு பேக் சிக்ஸஸ் அண்ட் 17 ரன் ஓவராக மாற்றுறாருங்க. 3 overs 51 ஃபார் நோ லாஸ் பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கப்புறம் ஆக்யூப் நபி உள்ளே வந்திருந்தார். ஒரு நோ பால் 4 அண்ட் ஃப்ரீ டெலிவரி பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டார் பிரப்சிம்ரன் சிங். டாட் பால் ஆக்கிட்டார். ஸோ இந்த ஓவரில் ஜஸ்ட் 8 ரன்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு ஆக்யூப் நபி. 4 overs 59 ஃபார் நோ லாஸ் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் லாஸ்ட் 2 overs ஆஃப் த பவர் பிளேயில் முகேஷ் குமார் வந்தாருங்க. பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் பாலில் 4 அண்ட் ஆர்யா ஃபஸ்ட் பாலில் 6. ஸோ 11 ரன் ஓவராக மாற்றுறாங்க. அண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரில் அக்யூப் நபி அவர் வராரு. இந்த ஓவரில் பார்த்திங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு. 5th 50 அவருக்கு இந்த ஐபிஎல்லில். ஸோ 6 overs 72 ஃபார் நோ லாஸுங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் முகேஷ் குமார் உள்ளே வந்திருந்தார். 2 வைடு போட்டார். பட் இம்பார்ட்டண்ட் விக்கெட் ஆஃப் பிரப்சிம்ரன் சிங்கை எடுத்து கொடுத்தாருங்க. ஸோ பிரப்சிம்ரன் சிங் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார். நிறையா ஷாட்ஸ் ஆடினார். அவருக்கு எதுவுமே பேட்டில் படவே இல்லை. ஒரு 15 பால் 18 ரன்ஸ் ஆடிட்டு போகிறாரு. ஸோ 7 overs 78 ஃபார் 1 பஞ்சாப் கிங்ஸ். ஆக்யூப் நபி அவர் உள்ளே வந்தார். அவர் ஒரு 10 ரன் ஓவர். 8 overs 88 ஃபார் 1 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் மாதவ் திவாரி உள்ளே வந்திருந்தார். ஃபஸ்ட்டு பாலே ஒரு பைஸில் 4 ரன்ஸுங்க. கேஎல் ராகுல் புவர் விக்கெட் கீப்பிங் அண்ட் காலுக்கு நடுவில் அந்த பாலை விட்டார். ஸோ அதுக்கப்புறமா பிரியான்ஷ் ஆர்யா ஒரு 4 அடிச்சிருப்பாங்க. பட் மாதவ் திவாரி பெரிய விக்கெட் ஆஃப் பிரியான்ஷ் ஆர்யா எடுத்து கொடுத்துருப்பாருங்க. மேடன் ஐபிஎல் விக்கெட் ஃபார் மாதவ் திவாரி. அண்ட் வேறு லெவல். ஃபஸ்ட் ஓவர்லேயே அந்த சக்ஸஸ் அவருக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது அவர் கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாதவ் திவாரி 1 over 5 runs அண்ட் 1 wicket. பட் இந்த ஓவரில் அந்த பைஸ்னால் அந்த ஒரு 4 ரன் வேறு எக்ஸ்ட்ரா. ஸோ 9 overs 97 ஃபார் 2 பஞ்சாப். கூப்பர் கானோலி உள்ளே வந்துட்டார் பேட்டிங் ஆடுறதுக்கு. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் உள்ளே ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கூப்பர் கானோலிக்கும் சில புவர் பால்ஸ் போட்டுட்டு இருந்தாருங்க. டவுன் த லெக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தார். ஒரு 10 ரன் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டார். 10 overs 107 ஃபார் 2 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் மாதவ் திவாரி அவர் பார்த்திங்கன்னா வந்தார். ஸோ இங்கே ஒரு 9 ரன் ஓவர் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் லுங்கி நிகிடி அவர் பார்த்திங்கன்னா ஒரு 9 ரன் ஓவர். முகேஷ் குமார் அவர் ஒரு 8 ரன் ஓவர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்துட்டாங்க. ஸோ 13 overs 133 ஃபார் 2 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் மாதவ் திவாரி மறுபடியும் வந்திருந்தார் அவரோட 3rd ஓவர் போடுறதுக்காக. ஒரு 7 ரன் கொடுத்தாருங்க. ஸோ 14 overs 140 ஃபார் 2 பஞ்சாப் கிங்ஸ். அவங்களோட ரன் ரேட்டு ஸ்லோவாக கம்மியாகிட்டே வந்துட்டுருக்குங்க ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ மிச்சல் ஸ்டார்க் வந்திருந்தார். அண்ட் கூப்பர் கானோலி அவர் ஒரு 6 அடிச்சிருந்தாருங்க, பெரிய 6. ஸோ 15 overs 149 ஃபார் 2 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் லுங்கி நிகிடியை டேக் டவுன் பண்ணார். ஸோ 4-6ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொழந்துட்டு இருந்தார் லுங்கி நிகிடியை கூப்பர் கானோலி. அண்ட் 16 overs 162 ஃபார் 2 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் முகேஷ் குமார் உள்ளே வந்தார். அவர் ஒரு 6 ரன் ஓவர். ஸோ 17 overs 168 ஃபார் 2ங்க பஞ்சாப் கிங்ஸ்.
ஸோ இம்பேக்ட் சப்பாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் முகேஷ் குமாருக்கு பதிலாக அஷுதோஷ் சர்மாவை எடுத்திருந்தாங்க. ஸோ முகேஷ் குமார் 4 ஓவரில் 31 ரன் ஒரு விக்கெட்டு அவரோட வேலையை பண்ணிட்டார். ஸோ மாதவ் திவாரி உள்ளே வந்தாருங்க. வைடு அண்ட் ஒரு 6 கொடுத்துருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 50 வந்தது. பட் கூப்பர் கானோலியோட விக்கெட்டை எடுத்தாருங்க இந்த வாட்டி. டேவிட் மில்லர் அந்த கேட்சை வந்து பிடிக்கிறாரு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் 6 அடிச்சு இது ஒரு 19 ரன் ஓவராக மாற்றுறாரு. மாதவ் திவாரி 4 ஓவரில் 40 ரன் 2 விக்கெட். ஸோ 18 ஓவர்ஸில் 187 ஃபார் 3 பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மிச்சல் ஸ்டார்க் இப்போ வந்திருந்தார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸை ஸ்ட்ரைட் அவே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்தார். சஷாங்க் சிங் ஸ்ட்ரைட் அவே ஃபஸ்ட்டு பாலே டக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஷுயான் ஷெக்டே 6-4 அடித்து அந்த ஓவரை ஒரு 16 ரன் ஓவராக மாற்றுறாரு. 19 ஓவர்ஸில் 203 ஃபார் 5 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா லுங்கி நிகிடி அவர் ஒரு டீசெண்டான 7 ரன் ஓவர் அண்ட் லாஸ்ட் பாலில் 4 அடித்தாருங்க ஷுயாஷ் ஷெக்டே. ஸோ 210 ஃபார் 5 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க 20 ஓவர்ஸில் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் நாட் அவுட் 15 ரன்ஸில். ஸோ அவங்க ஒரு ஸ்டேஜ் இருந்தது வந்து பார்த்தா ஈஸியாக 230 240 போகிற மாதிரி இருந்தது. பட் இங்கே 210க்கு வந்து டிசி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சின்ன கிரவுண்டில் அது ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் பூரல் உள்ளே வந்திருந்தாங்க டிசிக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அவர் உள்ளே வந்திருந்தார். டிசி எவ்ரி மேட்ச் அவங்களோட ஓப்பனிங் பேரை மாற்றுறாங்க, டீமை மாற்றுறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டியை வைக்க மாட்டுறாங்க. ஸோ என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு சில மேட்செல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து வைக்கவே மாட்டுறாங்க டீமில். ஸோ தோத்துட்டே வராங்க கண்டினியூஸாக. பட் இங்கே ஃபஸ்ட் ஓவரில் 6 ரன் மட்டும்தான் கொடுத்துருந்தார் ஹர்ஷ்தீப் சிங். செகண்ட் ஓவரில் யஷ் தாக்கூர் உள்ளே வந்திருந்தார். ஸோ யஷ் தாக்கூர் வந்து அபிஷேக் பூராலோட விக்கெட்டை எடுத்தாருங்க போல்டு. ஸோ அதோட 2 ஓவர்ஸில் 10 ஃபார் 1ங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்தார். கேஎல் ராகுலோட விக்கெட்டை எடுத்தாருங்க. மார்க்கோ யான்சன் செம்ம கேட்சு. ஸோ 3 ஓவர்ஸில் 14 ஃபார் 2 ஆயிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். யஷ் தாக்கூர் மறுபடியும் உள்ளே வந்தார். சாஹில் அவருக்கு வந்து போட்டிருந்தார். அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரில் போட்டு தாக்கிட்டு இருந்தார். ஸோ 18 ரன் ஓவராக மாற்றுறாரு. 4 ஓவர்ஸில் 32 ஃபார் 2 டிசி. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் மறுபடியும் உள்ளே வந்து சாஹில் பராக்கோட விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் ஸ்ட்ரைட் அவே டிசி உள்ள ட்ரபிளுக்கு போகிறாங்க. அக்சர் பட்டேல் உள்ளே வராரு பேட்டிங் ஆடுறதுக்கு. பட் ஹர்ஷ்தீப் சிங் அந்த போர் வைட் டெலிவரிஸை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 5 ஓவர்ஸில் 38 ஃபார் 3 டெல்லி கேபிட்டல்ஸ். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே மார்க்கோ யான்சன் உள்ளே வந்திருந்தார். அண்ட் அந்த ஓவரில் இன்க்ளூடிங் 6 9 ரன் மட்டும்தான் வந்திருந்தது. 47 ஃபார் 3 ஃப்ரம் 6 ஓவர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் அக்சர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காங்க. அண்ட் பென் டாஷியஸ் ஒரு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே வந்திருந்தார். அண்ட் அவர் ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓவரில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட கேட்சை விட்டாங்க. ஹர்ஷ்தீப் ஒரு ஈஸியான கேட்சை விட்டாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல் அவரை போட்டு தாக்குறாரு. 2 4 மறுபடியும் 2 வைடு போடுறாரு. 16 ரன் ஓவராக மாற்றுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 7 ஓவர்ஸில் 63 ஃபார் 3 டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் மார்க்கோ யான்சன் உள்ளே வராரு. அண்ட் அவர் ஒரு 10 ரன் ஓவர் போடுறாரு. பட் பென் டாஷியஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸோட விக்கெட் எடுக்கிறாரு. பட் அதை ரன் அவுட்டு. கூப்பர் கானோலி ஒரு குட் த்ரோ. ஸோ இங்கே ஸ்ட்ரைட் அவே 9 ஓவர்ஸில் 76 ஃபார் 4ங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் உள்ளே வந்திருந்தார். டேவிட் மில்லர் அண்ட் அக்சர் பட்டேலுக்கு போடுறதுக்காக அவர் ஒரு 11 ரன் 10 ஓவர்ஸில் 87 ஃபார் 4 இருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் இங்கே கூட வந்து அப்பர் ஹேண்ட் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட தான் வந்து இருந்தது. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் உள்ளே வந்திருந்தார். அண்ட் டேவிட் மில்லர் அவர் ஒரு 6 வந்து பார்த்திங்கன்னா சாமா ஷாட் அதோடு அவர் செட் ஆகுறாரு. 11 ஓவர்ஸில் 98 ஃபார் 4. அண்ட் பென் டாஷியஸ் அவர் உள்ளே வராரு. அண்ட் அக்சர் பட்டேல் அவரை டேக் டவுன் பண்ணுறாரு. ஸோ 15 ரன் ஓவராக அதை வந்து மாற்றுறாங்க. அண்ட் யஷ் தக்கூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராருங்க. ஸோ இது வரைக்கும் சஹலுக்கு ஒரு ஓவர் கூட தரல ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் இந்த ஓவரில் யஷ் தாக்கூர் மறுபடியும் அவர் புவர் பவுலிங்கை கண்டினியூ பண்ணுறாருங்க. வைடு கொடுத்தே 5 ரன் கொடுத்துட்டாரு. அண்ட் 13 ஓவர்ஸில் 124 ஃபார் 4 பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே
பால் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கையில் பாலை கொடுத்தாருங்க. அண்ட் அவர் வழக்கம் போல் அவரோட புவர் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஒய்டுன்னு சொல்லி 4-4ன்னு. பட் லாஸ்ட் பாலில் விக்கெட்டை தூக்குனாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அக்ஸார் பட்டேல் ஒரு 56 ரன்ஸ் 30 பால்ஸில் அவுட்டு. செம கேமியோ. அக்ஸார் பட்டேலோட கேட்சை வேறு விட்டுருந்தாங்க ஷெக்டே. ஸோ இன்றைக்கி ஈஸி கேட்செல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோடது ட்ராப் பண்ணாங்க, அக்ஸார் பட்டேலோட ட்ராப் பண்ணாங்க. பட் அது இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக மாறி இருக்குது ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ 14 ஓவர்ஸில் 138 for 5 டெல்லி கேபிட்டல்ஸ். அசுதோஷ் சர்மா உள்ளே வராரு. ஹர்ஷதீப் சிங் அவர் ஒரு சூப்பர் ஓவர் போட்டு போயிட்டாருங்க. வெறும் 5 ரன்னு தான். 15 ஓவர்ஸில் 143 for 5 டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் மார்க்கோ யான்சன் உள்ளே வந்தார். ஒரு செம போரான ஓவருங்க. 15 ரன் ஓவர். 16 ஓவர்ஸில் 158 for 5 டெல்லி கேபிட்டல்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக வராருங்க பென் டாஷியஸ். அண்ட் அவரோட புவர் ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. 6 பேக் டு பேக் 6 அடித்து 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு மில்லர். பட் அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் மில்லரை எடுக்கிறாருங்க பிரப்சிம்ரன் சிங். இந்த விக்கெட்டு பிரப்சிம்ரன் சிங்குக்கு தான். செம்ம ஹைட்டாக போயிடுச்சு. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர் பொசிஷனில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் அந்த கேட்ச் எடுக்கிறாருங்க. செம்ம கேட்ச்சு. அண்ட் பென் டாஷியஸ் மாதவ் திவாரிக்கு போட்ட ஒரு புவர் பாலு பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே 4ல் ஆரம்பிக்கிறார் மாதவ் திவாரி. அண்ட் இன்றைக்கி பவுலிங்லேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடச்சிது. அண்ட் இங்கே பேட்டிங்லேயும் அந்த மேஜிக்கை பண்ணுவாரான்னு பார்ப்போம். 17 ஓவர்ஸில் 175 for 6 டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மறுபடியும் உள்ளே வராரு. இதில் மாதவ் திவாரி அண்ட் அசுதோஷ் சர்மா போட்டு கழட்டி எடுக்கிறாங்க இந்த ஓவரு. 4 2 6 அப்படின்னு சொல்லி 19 ரன் ஓவராக மாற்றுறாங்க. 18 ஓவர்ஸில் 194 for 6 டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் யஷ் தக்கூர் உள்ள வராரு. 12 பால்ஸில் 17 ரன்ஸ் தேவை. அண்ட் மாதவ் திவாரி 4 அடித்து சிங்கிள் எடுத்து அசுதோஷ் சர்மா கிட்ட கொடுத்துறாருங்க. அசுதோஷ் சர்மா ஒரு பெரிய 6 அடிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாலே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிடுறாரு. ஸோ பிரவீன் தூபே அந்த கேட்சை வந்து எடுத்திருக்காரு சப்ஸ்டிடியூட். அண்ட் அக்யூப் நபி உள்ளே வராருங்க. புவர் பால் போடுறாரு. ஒரு நோ பால் 4. அண்ட் ஈஸியாக ஒரு ஃப்ரீ ஹிட்டு. அந்த ஃப்ரீ ஹிட்டில் 6 அடித்து முடிக்கிறாருங்க அக்யூப் நபி. ஸோ 19 ஓவர்ஸ்லேயே அந்த 211ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க. 216 அவங்க ஸ்கோரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் மாதவ் திவாரி தான் ஃபார் ஹிஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் த எண்ட். ஸோ இப்போது பாயிண்ட்ஸ் டேபிள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குங்க. ஏற்கனவே ஆர்சிபி ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஆர்சிபி இருக்கிற எல்லா 3 மேட்சுமே ஜெயித்தாலும் மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் அவங்களால போக முடியும். டாப் 2ல் அவங்க வந்து இருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் அவங்களும் 3 மேட்ச் ஜெயித்தாலும் அவங்களால 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும். டாப் 2ல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜிடி டார்க் ஹார்ஸுங்க 3 மேட்ச் அவங்களும் ஜெயித்தா 20 பாயிண்ட்ஸ் வருவாங்க. டாப் 2ல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த டாப் 2 சான்சஸ் கம்மியாயிட்டு வருதோ அப்படின்னு கேட்க தோணுது. 11 மேட்சஸில் 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்காங்க மற்ற டீம்ஸை விட. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே அவங்க இருக்கிற 3 மேட்சை ஜெயித்தாலும் 19 பாயிண்ட்ஸுக்கு தான் அவங்களால மேக்ஸிமம் போக முடியும். அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிற 3 மேட்சும் அவங்க ஜெயித்தா 18 பாயிண்ட்ஸுக்கு அவங்க வந்து போகலாம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 2 மேட்ச்சு டாப் டீம்ஸ் கூட வருதுங்க. செகண்ட் பொசிஷனில் இப்போ இருக்க எஸ்ஆர்ஹெச் கூடயும், தேர்ட் பொசிஷனில் இருக்க ஜிடி கூடயும் வந்து வருது. அண்ட் அது ஒரு டீல் பிரேக்கர் கேமாக கூட வந்து இருக்கலாம். ஸோ ஆர்ஆருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். 3 மேட்ச் ஜெயிச்சா மேக்ஸிமம் 18 போக முடியும். அண்ட் அவங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸி மேட்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த 3 பேர்த்து கூட ஆர்ஆருக்கு மேட்ச்சு. அண்ட் ஸோ லிட்ரலி டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன தான் 2 மேட்ச் ஜெயித்தாலும் மேக்ஸிமம் 14 பாயிண்ட்ஸ் தாங்க அவங்களால வர முடியும். ஸோ 14 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்டி சீசனில் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். அதை அவங்களால செய்ய முடியாது. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்
இங்கே சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 8th பொசிஷனில் இருக்காங்க. பட் அவங்க அந்த பொசிஷனில் இருக்க வேண்டிய டீமே இல்லைங்க. ஏன்னா எல்லாரத்தையும் விட 1-2 மேட்ச் கம்மியாக ஆடியிருக்காங்க. 10 மேட்ச் தான் ஆடியிருக்காங்க. லாஸ்ட்டு 4 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்ச் ஆர்சிபி, ஜிடி, மும்பை, டிசி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் அவங்க டாப் 2 டீம்ஸ்னு பார்த்தா ஆர்சிபி அண்ட் ஜிடி தான். இவங்க கூடலாம் ஜெயித்தாங்கன்னா, மும்பை டிசி கூடயும் ஜெயித்தாங்கன்னா, கேகேஆர் லிட்ரலி அவங்களால அந்த 17 பாயிண்ட் மார்க்கில் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். 4 மேட்ச்சில் 4மே வின் பண்ணணும். செம்ம டேர்ன் அரவுண்டாக இருக்குங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஜிடி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஒரு டேர்ன் அரவுண்டு பண்ணி நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட்லேருந்து இப்போது டாப் 5ல் வந்து இருக்காங்க. கேகேஆர் ரொம்ப நாளாக அந்த பாட்டம் 2 இல்லை 3லேயே தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து அந்த டாப் 4க்குள்ளே போனாங்கன்னா செம இன்ஸ்பைரிங் கம்பேக்காக இருக்குங்க. ஸோ எல்லா டீமுக்குமே இந்த டோர்னமெண்ட்டில் டாப் டீம்ஸு, பாட்டம் டீம்ஸுன்னு கணக்கே இல்லை. எல்லா டீமுக்குமே இன்னொரு டீமை ஆன் த கிவன் டே தோக்கடிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. பட் மிஸ்டேக்ஸ் யார் ஜாஸ்தியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் தோக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி போய் அவங்க வந்து தோக்குற மாதிரி போய் கடைசியில் ஜெயித்தாங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் அதில் நிறையா பண்ணது மும்பை இந்தியன்ஸ் தான். இம்பார்ட்டண்ட்டான குர்னால் பாண்டியாவோட கேட்சை ஓட்டாருங்க திலக் வர்மா. அண்ட் ஈஸியஸ்டான ரன் அவுட்டை மிஸ் பண்ணாருங்க ராஜ் பாவா. ஸோ அந்த புவனேஸ்வர் குமாரோட கிளச் 6ஆக இருக்கட்டும், குர்னால் பாண்டியாவோட கிளச் இன்னிங்ஸாக இருக்கட்டும், அண்ட் ரசிக் சலாம்தாரோட அந்த குயிக் ரன்னிங் ஆஃப் 2ஆக வந்து இருக்கட்டும். ஸோ லக்கு வந்து கடைசியில் ஆர்சிபிக்கு ஃபேவர் பண்ணுச்சுன்னு நம்ம சொன்னாலும் மிஸ்டேக்ஸ் அது வந்து நிறையா பண்ணது மும்பை. ஸோ அவங்க மேட்சை தோற்றாங்க. இந்த மேட்ச்லேயும் கேட்சை விட்டு தள்ளினாங்க பஞ்சாப் கிங்ஸ். மறுபடியும் அவங்க அந்த எப்போ கேட்ச் விட ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து அவங்க மேட்சை வந்து தோக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் 6 வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஆஃப்டர் 7 மேட்சஸ் 1 கூட வின் பண்ணலிங்க. கன்செகட்டிவாக 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க டாப் ஆஃப் த 4லேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா பாட்டம் டீம்ஸ் எல்லாம் லேசுப்பட்ட டீம் இல்லை, ஃபைட் பேக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட் மறுபடியும் அந்த எண்டிங் ஸ்டேஜில் வரும்போது பயங்கர பிளாக் பஸ்டராக இருக்க போகுது.